வாசலில் நின்றிருந்தவர், "உள்ள வாங்கோ, இருக்கார்" என்றார். அவர் யாரென தெரியவில்லை. "வணக்கம்" என்றபடி செருப்பை கழட்டினேன். அவர் செருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டார். "வெளியே போட்டா நாய் தூக்கிண்டு போய்டுறது சார், உள்ள போங்கோ." அகலமான கல் வேய்ந்த திண்ணைக்கு அப்பால் அங்கணத்தில் முன் மதிய வெயில் வெண்ணிற திரைச்சீலை தொங்கிக் கிடப்பது போல தெரிந்தது. பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான தூளி நாற்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார். மடியில் பித்தளை வெற்றிலை செல்லத்தை வைத்துக்கொண்டு பாக்கு வெட்டியால் கொட்டை பாக்கின் தோலை சீவிக்கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருக்க முகத்தில் விளையாடும் குழந்தைகளுக்குரிய கவனம். வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி, "எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்கார்" என்றார். என் பெயரை அவர் பல முறை காற்று அதிர கூவ வேண்டியிருந்தது. பெரியவர் என்னை ஏறிட்டு பார்த்து, "வாங்கோ வாங்கோ" என்றார். அவர் நாற்காலி எடுத்து போடும்படி கையை காட்டியதும் வரவேற்றவர் ஒரு தகர நாற்காலியை விரித்து அருகே போட்டார். "இவரு சாமிநாதன், ரிட்டையர்ட் வாத்தியார்" என்றார். நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன். "ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர்" என்றார் பெரியவர். "உட்காருங்கோ." அவர் என்னை இன்னும் அடையாளம் காணவில்லை என சிரிப்பு தெரிவித்தது. அமர்ந்து கொண்டபோது நாற்காலி தரையின் சிமிட்டித் தளத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு கால் சிக்கி சற்று திடுக்கிட்டது. அமர்ந்தவாறே நகர்த்தி அமர்ந்தேன். வளையோடு வேய்ந்த கூரைக்கு கீழே பரவியிருந்த மூங்கில் கழிகளில் நிறைய ஓட்டைகள். அவற்றில் ஒன்றிலிருந்து ஒரு கருவண்டு கிளம்பி தம்புரா நாதத்துடன் சுழன்றது. அவரது பாக்கு வெட்டி பல்லாண்டு கால பழக்கத்தின் சரளத்துடன் பாக்குத்தோலை நீவி நீவி போட்டது. அவல் துணுக்குகள் போல உதிர்ந்த பாக்குத்தோலை சேர்த்து ஒரு சின்ன டப்பாவுக்குள் போட்டார். "ஊர்ல தான் இருக்கேளா?" என்று கேட்டபோது அவர் என்ன உத்தேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டு புன்னகையுடன், "நாகர்கோவிலில் தான் இருக்கேன்" என்றேன். என் உதடுகளை பார்க்கிறார் என்று புரிந்ததும் சாய்வு நாற்காலி கையில் கிடைத்த தினமலரின் விளிம்பில் நாகர்கோவில் ஜெயமோகன் என எழுதினேன். சட்டென்று கண்கள் விரிந்து என் கைகளை பற்றி கொண்டார். "சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பெரிய கௌரவம்" என்றார். எனக்குத்தான் கௌரவம் என எழுதினேன். அவர் சிரித்து தலையாட்டினார். "ரவி சுப்பிரமணியத்தை பார்த்தேளா?" நான் "பார்க்கணும்" என்றேன். "டே சாமிநாதோ, அதை எடுடா, அதை தாண்டா, பார்க்கறான் பாரு." அவர் சொல்வதை அவரே புரிந்து கொண்டு அவரது புதிய சிறுகதை தொகுதியை எடுத்து கொடுத்தார். "பாவைதான் போட்டிருக்கான், நல்ல பையன், முன்னாடியே ராயல்டி காசு கொடுத்துட்டான், ஏகப்பட்ட டாக்டர் செலவு, அவங்களுக்கு கொடுக்க காசு வேணுமே." நான் சிரித்து, "பேசாம அவங்களுக்கே நேரடியாக கொடுத்துடலாம்" என்றேன். அவர் வெடித்து சிரித்தார். நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்ணாலேயே புரிந்து கொள்கிறார் போல. வெற்றிலையை மெல்லும் தோறும் முகத்தில் சிரிப்பு விரிந்து வந்தது. நான், "வெத்தில ஒரு போதைதான் என்ன?" என்றேன். அவர் தலையாட்டி, "வெத்திலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லைக்கணும், ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி, அதில் கடவுளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அது வரணும், நல்ல கவிதை மாதிரி" என்றேன். "ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதோ? சொல்லுங்கோ, எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசாகலை" என்று சிரித்தார். "அதில் மூணாவதா என்ன இருக்கு? ராகமும் தாளமும் தானே?" அவர் தலையை ஆட்டி, "மூணாவதா ஒன்று இருக்கு, அது இடம். எந்த காதல் கவிதையிலையாவது இடத்த சொல்லாமல் இருக்காங்களா?" என்றார். சாமிநாதன் வெளியே சென்று தெருமுனையிலேயே இருந்த கடையிலிருந்து கூஜாவில் காப்பி வாங்கி வந்தார். எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிவிட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார். "ஆறிப்போச்சா?" என்றார். "கொஞ்சம்" என்றேன். "எனக்கு ஆறிப்போய் குடிச்சாதான் நல்லா இருக்கு, சூடா குடிச்சா சூடு மட்டும்தான் தெரியுது, இனிப்பும் மணமும் இல்லாமல் ஆயிடுது. பாய்ஞ்சு ஓடிட்டுருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா? என்ன சொல்கிறேள்?" நான் சிரித்து, "குதிரையை ஓடுறப்போ மட்டும்தானே ரசிக்க முடியும்" என்றேன். சிரித்து கொண்டு, "போகட்டும், கவிதையில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நான் சட்டப்படி காப்பி சாப்பிடப்படாது, ஆனால் ஆசையை எங்கே விடுறது? அதனால் ஒரு பாதி டம்ளர் குடிச்சுக்கிறது." சாமிநாதன், "பாதி பாதியாக 4-5 வாட்டி ஆயிடும்" என்றார். "போடா" என்றார் செல்லமாக. நான் காப்பி டம்ளரை வைத்துவிட்டு, "அந்த காலத்தில் ராயல்ட்டியெல்லாம் வராதோ?" என்றேன். "ராயல்ட்டியா? அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னா அப்போ?" நான், "நீங்கள் எழுதியே வாழ்ந்தவர்னு கேட்டிருக்கேனே" என்றேன். "எங்கே வாழ்ந்தேன்? இருந்தேன், எழுதிட்டே இருந்தேன். வாழ்ந்ததெல்லாம் 33 வயசு வர. அப்போல்லாம் கையில் 100 ரூபாய் இல்லாமல் வெளியே கிளம்புறதில்ல. 10 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊர்ன பசங்க.